இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மேக்கி HM4 4-வே ஹெட்போன் ஆம்பிளிஃபையரை பத்தி பார்க்க போறோம். இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு ஸ்டீரியோ பின்னும் 12 வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அடாப்டரும் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யூசர் மேனுவல் புக் ஒன்று இருக்கு. நாம இது வரைக்கும் 2.1, 5.1, 7.1 டால்பி வரைக்கும் ஆடியோ யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இந்த ஆம்பிளிஃபையர் ஹெட்போனுக்கு மட்டும். மொபைல் இருந்தோ அல்லது லேப்டாப்ல இருந்தோ அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல இருந்தோ அவுட்புட் எடுத்து கேட்டோம் அப்படின்னாக்கல அதுல வர அவுட்புட் வந்து ஒரு ஹெட்போனுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஒரு அவுட் எடுத்து ஸ்லிப்டரை யூஸ் பண்ணி 2 ஹெட்போனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கல அதுல வர கெயின் லாஸ் ஆகும். ஆனா இந்த ஆம்பிளிஃபையர்ல ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னாக்கல 4 ஸ்டீரியோ அவுட்புட் கிடைக்கும். 4க்கும் 4 விதமான ஹெட்போனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஹெட்போனுக்கும் தனித்தனியா வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்போனையும் நம்மளால வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் ஒரு மொபைல் வச்சிருக்கேன், ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், இல்லைன்னா ஒரு டெஸ்க்டாப் வச்சிருக்கேன். அதுலேருந்து வர சிங்கிள் அவுட் எனக்கு போதும், எதுக்கு எனக்கு இத்தனை அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரெக்கார்டிங் செக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பாடகர்களோ இல்லை கோரஸோ பாடும்போது இது தேவைப்படும். இது மினிமம் வந்து 4 தான். இதுக்கு மேலே 10, 15, 20 வரைக்கும் கூட இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஹெட்போன் தேவைப்படும். அதே மாதிரி கோரஸ் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 ஹெட்போன் தேவைப்படும். மொத்தம் 4 பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 பேர் ஹெட்போன் மாட்டியிருந்தாலும் தனக்கு வால்யூம் அதிகமாக வேணும் இல்லைனா கம்மியாக வேணும் அப்படின்னாக்கல அவங்களுக்கான கண்ட்ரோலில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லைனா குறைச்ச வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இல்லைனா ஒரு சாங்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இதை போட்டு காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நாய்ஸோ ஹம்மிங்கோ சுத்தமாக வராது. இதில் பேஸ் டேபிள் கிடையாது. ஒரிஜினலாக நீங்கள் என்ன ஆடியோ ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே கிளாரிட்டியாக கேட்டுக்கலாம்ல. இதை நீங்கள் ரெக்கார்டிங் செக்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. வீட்லேயும் கூட இதை யூஸ் பண்ணலாம். டிவிலேருந்து வர ஆடியோ வந்து இதில் இன்புட் கொடுத்துட்டு ஃபேமிலியோட 4 பேர் உட்காந்து ஹெட்போன் போட்டுட்டு அழகாக படம் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் மல்டி யூஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.